மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். டொட்டோடை இது என்னன்னு பார்க்குறீங்களா? சண்டே வந்து சூப்பராக ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு சொல்லினேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வெத்தலையினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலையை எடுத்து அப்படியே நான் ராவா சாப்பிட போகிறேன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது நல்லா 2 வெத்தலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிஜாம் பாக்கு, சுண்ணாம்பு போட்டிருக்கேன். இந்த ஒரு கையில் செல்லை வச்சுட்டு ஒரு கையில் சாப்பிட்றது ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஸோ அதனால் இந்த வெற்றிலை மடித்து சாப்பிட்றதே ஒரு அழகு தாங்க. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே அழகாக அப்படியே மடிப்பாங்க. அப்படி மடிச்சுட்டு ஓகேங்களா, ஒவ்வொருத்தரும் லைட்டாக இதில் சுகர் வந்து சேர்த்துக்குவாங்க. அப்படியே இதில் வச்சுட்டு, சாரி லெஃப்டில் சாப்பிட்றேன்னு யோசிக்காதீங்க, இது வந்து ரைட்டில் வந்துட்டு செல் இருக்குது. அதே நல்லா மெல்லுனுங்க. பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் நல்லா கிரைண்டர் மாதிரி அப்படியே மென்று பார்க்கலாம் செவக்கு தானே. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுண்ணாம்பு அப்ளை பண்ணலாம். ஓகே. அப்படியே முழுங்கலாம். ஐடியா பட்டு செஞ்சுட்டு காரம் சூப்பராக இருக்கு. அதில் இனிப்போட பாக்கோடு சேரும்போது சவுக்கில் லைட்டாக சுண்ணாம்பு போட்டிருக்கேன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தெரியுதுங்களா? லைட்டாக கலந்துருக்கு. நல்லா இருக்கு. வெத்தலை பாக்கு மட்டன் சிக்கன் சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போடும்போது அப்படியே ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு ஃபுல்ஃபில்லாக சண்டே வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆஹா, நான் வெத்தலை பாக்கு போட்டு அந்த எச்செல்லாம் துப்பக்கூடாது, அப்படியே நான் முழுங்கிடுவேன். பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் சவந்திருக்கு. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வெத்தலை பாக்கு போடுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. Thank you. Have a nice day, my dear brothers and sisters. Love you to all. Bye.